எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இந்த ஆலயத்துக்கு புதிதாக வந்திருக்கிறவர்களே ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து இந்த ஆலயத்துக்கு வந்து தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். தேவனுடைய சத்தியங்களை அவிதமாக கேட்பீர்களானால் நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தின் பெருக்கம் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகும். வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3:20 பாருங்க. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். பாருங்க, ஆண்டவர் வாசற்படி நின்று தட்டுகிறேன்னு சொல்றாரு. இது இங்க பாத்தீங்கன்னா, இந்த பின்னணி நீங்க பாத்தீங்கன்னா, இது லவோதிக்கேயா என்கிற ஒரு சபைக்கு பாருங்க யோவான் எழுதுகிறாரு. அங்க பாஸ்டர் இருக்கிறாரு, அங்க விசுவாசிகளா இருக்கிறாங்க, அந்த சபைக்கு எழுதுகிறாரு. அநேக நேரங்களில் பாருங்க இந்த மாதிரி வசனங்களை நாங்கள் சுவிசேஷ கூட்டங்களில் பிரசங்கம் பண்ணுகிறோம். இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன்னு சொல்லி சுவிசேஷ கூட்டங்களில் பிரசங்கம் பண்ணுகிறோம். அது நல்லது. ஆனா இங்க ஒரு சபைக்கு எழுதுகிறாரு. என்ன அர்த்தம்னா, என்ன நடந்துச்சு அருமையானவர்களே, இந்த பாஸ்டரும் விசுவாசிகளும் சபை நடத்துகிற மும்மரத்துல என்ன பண்ணிட்டாங்க, இயேசுவே வெளிதள்ளிட்டாங்க.